Hello students, welcome to Nilas Max. நம்ம 12th standard mathematicsல important 2 and 3 mark questions இந்த coming March 2024 public exam கொண்டான 2 and 3 mark questions important என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஸோ இதனோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம 2 and 3 marks ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூம் சாப்டர் 1 to 6 வரலையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்றது உங்களுக்கு ஃபுல்லாக ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம செகண்ட் வால்யூம் சாப்டர் 7லேருந்து 12 வரலையும் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன, பப்ளிக் எக்ஸாம்ஸில் இது வரலையும் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த இயர் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஃபுல் எக்ஸ்பிளைன்ட் வீடியோ வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, இதை நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன்னா மிடில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இது வரையிலும் என்னென்ன கேட்பாங்க ஒரு சிலது வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரலையும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கிவ் மீ அ லைக், ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். 7th சாப்டரில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 7.11, 12, 14 and 16 கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 11.11 and 11.12 ரெண்டுமே வந்து ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 14 வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பட் அது ஓகே 3 மார்க்ஸில் கேட்கவும் சான்சஸ் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. 7.15 பார்த்தீங்கன்னா கோல்டன் 5 மார்க்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டன் 5 மார்க்ஸ், ஹவு டு கெட் ஈஸி பாஸ் அண்ட் மேக்ஸு. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்துருக்கேன், எல்லாமே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 7.15 வந்து 5 மார்க்ஸில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் இப்போ 1.4 and 1.6 நீங்கள் பார்த்துக்கோங்க, இதில் வந்து 2 and 3 மார்க்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைஸ் 7.2ல் கொஷின் நம்பர் 2 செகண்ட் கொஷின் ஆல்ரெடி மார்ச் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் கொஷின் நம்பர் 4, 5, 6, 7 and 8 வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் 9 and 10 வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், கோல்டன் 5 மார்க்ஸில் 9 and 10 வெரி இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 7.19 and 20. ஸோ ரோல்ஸ் தியரம் அப்ளை பண்ணி போடுறது வெரி இம்பார்ட்டன்ட். இதுவுமே இந்த கொஷினுமே வந்து யூஸ்வலாக கேட்குறாங்க. அண்ட் தென் 7.21 ரோல்ஸ் வச்சு 7.25. ஸோ நம்ம சொல்ல முடியாது என்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ரோல்ஸில் எல்லா கொஷின்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் எக்ஸைஸ் 7.3ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கொஷின், இது 3மே வந்து ரோலை பேஸ் பண்ணியிருக்க கொஷினை. ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெக்லாரன்ஸ் கேட்டதில்லை, ஸோ மெக்லாரன்ஸ் கேட்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே டேரெக்டாக ஃபார்முலா பேஸ்டு தான், டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் தென் ஃபார்முலாவில் ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ மெக்லாரன்ஸ் இதுவரையும் நீங்கள் பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்முலாஸ் ஜஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் இன்டகிரேஷன் உங்களுக்கு ஐடியா கிளியராக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 7.30, 31 and 32. ஸோ இந்த 3 டேஸில் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய மேக்ஸ் மார்க்கு. இதையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இது வரலையும் நல்லா நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஓரளவுக்கு சென்டம் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா சம்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இந்த 3 டேஸில். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. எதெல்லாம் டவுட்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா சம்ஸும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ இது வரலையும் நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறவங்க, ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிறவங்க, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் ஜஸ்ட் பாஸ் அண்ட் தென் 60+. இது வந்து ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 4 சாப்டர்ஸ் 5 சாப்டர்ஸ் கவர் பண்ணாலே இந்த 3 டேஸில் கண்டிப்பாக 60 மினிமம் நம்ம அட்டைன் பண்ணிடலாம். இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதனோட கண்டினியூஷன் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ 7.31 and எக்ஸைஸ் 7.4ல் கொஷின் நம்பர் 1 and 2. ஸோ 2 வந்து டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ 1.4ல் 2 வந்து டெய்லர் சீரீஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 7.33, 34 and 35. ஸோ இது எல்லாமே இந்த சம்ஸ் எல்லாமே பேஸ்ட் என்னென்னா எலோபிட்டல்ஸ். ஸோ லோபித்தால் விதி. ஸோ லிமிட் சம்ஸ் கேட்குறாங்க, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஓனாக கூட கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் தெரிஞ்சதுன்னா இதில் எல்லா சம்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆல்ரெடி 7.40 கேட்டிருக்காங்க. அண்ட் 4 வெரி இம்பார்ட்டன்ட், 4, 5 இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7.5ல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லிமிட் சம்ஸ் தான், எல்லாமே எலோபிட்டல்ஸ் தான் 1லேருந்து 10 வரலையும். ஸோ நம்ம பார்த்துக்கோங்க, என்ன கொஷின் கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். கொஷின் நம்பர் 2 வந்து மார்ச் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 10மே ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்க்ரீசிங் டிக்ரீசிங்லேருந்து கொஷின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க. ஸோ 7.46 and 47 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ கிவன் இன்டர்வெல்ல. அண்ட் தென் 7.48 ஸோ அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எடுத்துக்கோங்க. அண்ட் தென் 7.49, 7.50, 51 and 52. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ரீசிங்கு. அண்ட் தென்
5.1 and 5.2 ஸோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அதையே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸைஸ் 7.6 பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1. ஸோ இது வந்து 2 and 3 மார்க்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமம் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் கொஷின் வந்து சம்டைம்ஸ் 5 மார்க்ஸில், அதாவது 5 மார்க்ஸில் எக்ஸ்ட்ரீமம் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வச்சு தான் கேட்பாங்க. பட் இந்த டைமில் அது கேட்கவும் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி இது செகண்ட் ஆர்டர் விட இது உங்களுக்கு ஈஸி தான், ஃபேமஸ், நம்ம தெரிஞ்சது தான். f' = 0. ஸோ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அதனுடைய இன்டர்வல்ஸ் வச்சு நம்ம இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்னு சொல்லி நம்ம கொண்டு வருவோம் இல்லையா. ஸோ அது ஜஸ்ட் ஒரு மெத்தட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்டாலும் போடலாம், 5 மார்க்ஸில் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ 8th சாப்டர் பொறுத்தவரையிலும் 2 and 3 மார்க்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி இதே நீங்கள் பார்த்தீங்கனாலே கவர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 8th சாப்டர் பார்க்கலாம். ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் 8th சாப்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.1 2 and 8.4 6. ஸோ இது வரையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 7 ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 8.1ல் கொஷின் நம்பர் 1லேருந்து 7 வரலையும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, எந்த கொஷின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஷின் நம்பர் 1லேருந்து 7 வரலையும் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். இதில் செகண்ட் கொஷின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஸோ கொஷின் நம்பர் 6 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த முறை எக்ஸாமுக்கு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி கொஷின் நம்பர் 7மே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 7th சம்மு nth 1/n அப்ராக்சிமேட்லி வேல்யூவை. ஸோ 8.1ல் எல்லா சம்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் தான், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பேசிக் ஃபார்முலாஸ் தெரியுது அப்படின்னா அவங்க க்ரியேட்டிவ் சம்ஸுமே கேட்குறாங்க இதில். ஸோ பேசிக் டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு 11th நீங்கள் பார்த்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதனால் ரொம்ப பயப்படுற மாதிரி இருக்காது. ஸோ இதில் செயின் ரூல் பேஸ் பண்ணி போடுற மாதிரி என்ன கொஷின் கேட்டாலுமே நம்ம ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபார்முலாஸ் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா எல்லா சம்ஸும் ஜஸ்ட் ஒரு முறையாச்சும் பாருங்கள். எந்தெந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ டிஃப்ரென்ஷியேஷன், அந்த சம்ஸ் மட்டும் எடுத்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 8.2 எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸு. இதில் வந்து சம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லைனா கொஷின் நம்பர் 2ம் 3ம் 2 தான் வந்து கொஷின் நம்பர் 2 2 கொஷினுமே நிறைய முறை கேட்டிருக்காங்க எக்ஸாமில். 3 வந்து வேறு அதை பேஸ் பண்ணியே தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 5லேருந்து 10 வரலையும். ஸோ இதுலேயும் ஒரு 3 கொஷின்ஸ் நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ். கொஷின் நம்பர் 6 7 10 இது ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ இனிமே அந்த சம்ஸுமே வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, மற்ற சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.12 நெக்ஸ்ட்டு 8.4ல் கொஷின் நம்பர் 2ல் 2. ஸோ tan இன்வர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம்மை கேட்டதில்லை இது வரலையும், இந்த மாதிரி கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஷின் நம்பர் 4 வெரி இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 6 ஸோ இது வந்து உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி ரிவிஷன்லேயும் கேட்டாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கொஷின் நம்பர் 7 8 9 இது வரையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் சம் 8.19 அண்ட் தென் 8.20 8.6ல் எல்லா சம்ஸும். ஸோ இதில் எந்த சம் கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. டோட்டல் டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் செயின் ரூல் யூஸ் பண்ணி போடுறது பேசிக் ஃபார்முலாஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து க்ரியேட்டிவ் சம்ஸுமே கேட்குறாங்க 8th சாப்டரில். 8th சாப்டரில் பார்த்தீங்கன்னா 2 and 3 மார்க்ஸ்க்கு ஈக்குவல் வெயிட்டேஜ். ஆல்ரெடி வந்து நம்ம பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வெயிட்டேஜ் வந்து ரெண்டுமே சேமாக கேட்குறாங்க. 2 மார்க்ஸு 3 மார்க்ஸில் எது நிறைய கேட்குறாங்க அப்படின்லாம் இல்லை. ஸோ அதனால் பேசிக் ஃபார்முலாஸ் நீங்கள் கிளியராக பார்த்துருக்கீங்க அப்படின்னா 8th சாப்டரில் சம்ஸ் நம்ம 2 and 3 மார்க்ஸில் அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்டர் 9 பார்க்கலாம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். ஸோ இதில் ஸோ பப்ளிக் எக்ஸாம் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் இதுலேயுமே மோரார்லெஸ் ஒரு 4 கொஸ்டின்ஸ் வரலையும் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பேசிக்காக உங்களுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. ஏன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் இல்லையா. ஸோ பேசிக் இன்டகிரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே ஈஸியாக போடலாம். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 9.8. ஸோ இந்த சம் மார்ச் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா ஒன்று பெர்னாலிஸு சப்ஸ்டியூஷன் மெத்தடு அண்ட் தென் 5 மார்க்ஸ் பேசிஸில் ஒரு 3 சம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு கோல்டன் 5 மார்க்ஸில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் சொல்கிறேன் அது நெக்ஸ்ட் அந்த சம் வரும்போது. ஸோ அதனோட அப்ளிகேஷனுமே கொண்டு வந்து இதில் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸைஸ் 9 எக்ஸாம்பிளில் வந்து 9.9 9.10 இதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 9.11 ஸோ நெக்ஸ்ட் வந்து 9.15 அண்ட் தென்
கொஷின் நம்பர் 9.24 and 25. ஸோ இப்போ இந்த 9.26 பார்த்தீங்கன்னா இந்த சம் தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக உங்களுக்கு கோல்டன் 5 மார்க்ஸில் கொடுத்துருப்பேன். இன்டகிரேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும் 5 மார்க்ஸ்லனா செலக்டிவாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் தான். அண்ட் தென் 9.8 எக்ஸைஸ்லேருந்து தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் வந்து இந்த 9.29 எக்ஸாம்பிள் மாடலில் ஒரு சம் கிரியேட்டிவ் சம்மு March 21 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ 9.29. ஸோ அது ஆக்சுவலாக அது 5 மார்க் கொஷின்னு. ஸோ அந்த பேசிக் அந்த மெத்தட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த முறை வந்து 9.28மே வந்து 5 மார்க்ஸ்க்கு வரதுக்கு சான்ஸ். கோல்டன் 5 மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். ஸோ 9.4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம்மு. ஸோ 9.4ல் வந்து ஃபர்ஸ்ட் சம்மு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 9.37 and 39. ஸோ ஃபார்முலா பேஸ்டு தான் இது. 9.37 and 39. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 9.6ல் இருக்கிற எல்லா சம்ஸ் எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு தான். இதே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 4.1 and 4.2 அண்ட் எக்ஸைஸ் 9.7. ஸோ இது வந்து காமா இன்டெக்ரல் டேரெக்டாக ஃபார்முலா அப்ளிகேஷன் தான். ஸோ இன்டெகிரேஷன் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஈஸியாக ஃபார்முலா அப்ளிகேஷன், சப்ஸ்டியூஷன், பெர்னாலிஸு, காமா இன்டெக்ரல். ஸோ இதை பேஸ் பண்ணி போடுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கிற சம்ஸ் வரலையும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்குன்னா சைட் பை சைடு அதையே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம 10th சாப்டர் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் நிறைய கேட்குறாங்க. ஸோ 10th சாப்டர் பொறுத்தவரையிலையும் 2 மார்க்ஸாக 3 மார்க்ஸ்னு பார்த்தோம்னா 2 மார்க்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் ஓன் கொஸ்டின்ஸுமே இருக்குது, க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸே இருக்குது. பட் நீங்கள் பயந்துக்க வேணாம். என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைஸ் 10.2ல் செகண்ட் சம் ஆல்ரெடி இது பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்னு 10.2ல் செகண்ட் சம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.3. ஸோ ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்னு வெரி இம்பார்ட்டன்ட். 10.3 எக்ஸாம்பிள் இந்த முறை எக்ஸாம் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 10.5 ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 10.3ல் இதை பேஸ் பண்ணியிருக்க எல்லா சம்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 178 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ 10th சாப்டரில் நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸு அட்டென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எல்லாமே சிமிலர் டைப் தான். இதில் வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 10.4ல் கொஷின் நம்பர் 1, 4, 5, 6, 7, 8. கொஷின் நம்பர் 1 வந்து ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 1ல் வந்து செகண்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 4 வந்து கேட்பாங்க, பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் தென் 5, 6, 7, 8. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸசைஸுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த எக்ஸசைசஸ் தான் 10.2, 3 and 4 பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் 10.5ல் ஸோ இதுலேயுமே 5 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு வந்து கோல்டன் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான் 10.5ல். ஸோ இப்போ இதில் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4ல் 1 and 3. ஸோ இது வந்து நம்ம 2 and 3 மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 1, 3 and 8. ஸோ மற்றதெல்லாம் நம்மளுக்கு 5 மார்க்ஸில் மோஸ்ட் ப்ராபப்லி இதிலேருந்துமே கேட்குறாங்க. ஸோ 10th சாப்டர் பொறுத்தவரையும் 2 and 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இதில் கேட்குறது. எல்லாமே மோஸ்ட்லி ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் இந்த 10.2 எக்ஸைஸில் இருக்கிற அந்த தியரிட்டிக்கல் சம்ஸு. ஸோ 10th சாப்டர் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 11th சாப்டர். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அப்படி க்ரியேட்டிவ் சம்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் எக்ஸாம்பிள் 11.1. ஸோ மோஸ்ட்லி இதில் 2 and 3 மார்க் சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் சம்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பப்ளிக் எக்ஸாமில். 3 மார்க் சம்ஸ் கொஞ்சம் மினிமமாக தான் கேட்குறாங்க. பட் எனிவே இதில் 2 மார்க் சம்ஸ் எப்படி கேட்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மார்க் சம்ஸ் இதில் ஏற்கனவே 2 எக்ஸைஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 2 and 3 தான் நம்ம 5 மார்க்ஸில் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 2 and 3ல் இந்த 4th எக்ஸைஸ்லேருந்து சம்டைம்ஸ் பைனாமியல். ஸோ அதுலேயுமே 2 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இதில் 2 and 3ல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அதில் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் 11.5. ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். 11.5 வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஏன்னா இன்வர்ஸ் இமேஜஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 11.6 பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக கொஞ்சம் லாங்கராக இருக்கும் உங்களுக்கு புக்கில். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்ஸ்க்கு 3 மார்க்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஒன்றுமே இல்லை. 11.6ல் அந்த பேர் டைஸை வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் அக்கர்டு இல்லையா. ஸோ அதனோட ரேண்டம் வேரியபிள் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ், அதனுடைய
நேர்மாறு பிம்பங்களின் எண்ணிக்கை டேரெக்டாக அதை மட்டும் ஒரு டேபிள் போட்டு எழுதுருங்க. அதுலேருந்து டேரெக்டாக ப்ராபபிலிட்டி எழுதுனா உங்களுக்கு போதும். அதுக்கு உங்களுக்கு 3 மார்க்ஸ் அலாட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் புக்கில் இருக்க மாதிரி ஃபுல்லாக டெரைவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சம்ம 11.10ல் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ இப்போ இதில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, இதில் ஃபுல் கொஷினாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா 3 மார்க்குங்கிறனால ஏதாவது ஒரு ப்ராபபிலிட்டி அப்படி இல்லைனா ஃபைண்ட் கே வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் மார்ச் எக்ஸாமில் அப்படி தான் கேட்டிருக்காங்க, 2 முறை கேட்டிருக்காங்க இந்த சம்மை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 11.2. ஸோ இதில் ஃபஸ்ட் சம் மாடல் ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் டெய்ல்ஸ் வச்சு ரேண்டம் வேரியபிள் இன்வர்ஸ் இமேஜஸ்னால் அதனுடைய மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 4, 6, 5 and 7. ஸோ இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நான் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கொடுத்தது தான். இதில் வந்து ஏன் 2 and 3 மார்க்கில் இதில் ரிப்பீட் பண்ணியிருக்கோன்னா, இதில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ 6 கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ 7 இல்லாமல் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஃபுல்லாக கேட்காம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மாதிரி கேட்பாங்க. ஸோ 11.2 and 11.3 போத் ஃபார் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் ஆல்சோ 5 மார்க்ஸ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் லீவ் அவுட் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 11.11. ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி, வெரி இம்பார்ட்டன்ட் சம்மர். அண்ட் தென் 11.14 and 15. ஸோ இதுவுமே வந்து கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 11.3ல் ஃபர்ஸ்ட் சம்மு கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் சம்மு ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 4 and 6. ஸோ 4 and 6ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம்மு கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும் தான் 2 and 3 மார்க்ஸில் கேட்பாங்க. எல்லாமே சேம் தான், ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போகிறது தான். மாஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் சம்மேஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இன்டகிரேஷன், இதை வச்சு போடுறது தான். அண்ட் தென் 11.16 நம்மளுக்கு ஜஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும் தான் கேட்பாங்க. அண்ட் தென் 11.21. ஸோ ஆல்ரெடி இதுவுமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எக்ஸைஸ் 11.5ல் பார்த்தீங்கன்னா பைனாமியல் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் 2 and 3 மார்க்ஸில் வரும். ஸோ 11th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 and 3 மார்க்ஸ். இதே வரலையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 12th சாப்டர் பார்க்கலாம். ஸோ டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டர் வந்து நம்மளுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ரொம்ப சின்ன சாப்டர், 2 எக்ஸசைஸ் தான். இதில் இருக்கிற எல்லா சம்ஸும் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் நியர்லி 10 மார்க்ஸ் வரலையும் இந்த சாப்டர்லேருந்து, அதுவுமே ட்ரூ ஃபால்ஸ் சம்லேருந்தே நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ இதை வந்து அந்த 4 டேபிளேஷன் வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்க, ஃபார்முலா நீங்கள் தரோவாக இருக்கீங்க அப்படின்னா, இதுலேருந்து க்ரியேட்டிவ் சம்ஸும் கேட்குறாங்க. ஸோ கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஃபார்முலா நம்ம தரோவாக இருக்கோம்னா ஷுவராக நம்ம இதை போட்டுடலாம். 12.1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 சம்ஸ் இருக்குது. இது வந்து கோல்டன் 5 மார்க்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ 2 and 3 மார்க்ஸ்லேயும் இதில் கேட்குறதுக்கு 3 மார்க்ஸை விட 2 மார்க்ஸ்லேயும் கேட்குறாங்க இதில். ஸோ ஃபைண்ட் த ஸோ பூலியன் மேட்ரிசஸ் கொடுத்துட்டு அதில் கேட்பாங்க. அண்ட் தென் பைனரி ஆப்ரேஷனே வந்து இதை ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள். எக்ஸாம்பிள் 12.1. ஸோ இது ஆல்ரெடி வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ அண்ட் தென் வந்து 2 தியரம்ஸ். இந்த 2 தியரமில் ஒரு தியரம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு தியரமும் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 12.8 எக்ஸாம்பிள் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன், ஏ அண்ட் பி, பூலியன் மேட்ரிசஸ். அண்ட் தென் எக்ஸைஸ் 12.1ல் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, 2, 3 அண்ட் தென் 5 வந்து 5 மார்க் கொஷின்னு. ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான் கோல்டன் 5 மார்க்ஸில், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து இதில் எப்படி கேட்பாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு பார்ட் எடுத்து கேட்குறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் கொஷின் நம்பர் 6 and 7 ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ இதை வந்து எந்த சம்மும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன கொஷின் கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணிடலாம். 2 and 3 மார்க்ஸ்லேயும் அட்டன் பண்ணலாம். 5 மார்க்ஸில் ஒரு கொஷின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டேபிள் யூஸ் பண்ணி போடுறது வந்து எக்ஸாம்பிள் 12.17லேருந்து 1718. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸும். ஸோ இதில் 12.2ல் எக்ஸசைஸில் இருக்க எல்லா சம்ஸும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாடலில் க்ரியேட்டிவ் சம்ஸ் என்ன வேணாலும் கேட்பாங்க. ஸோ எதனாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா. தட்ஸ் ஆல். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். 12 சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. மோஸ்ட் ப்ராபப்லி இதில் இருக்கிற சம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்மளால் எல்லா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அடிஷ்னலாக சென்டம் எய்ம் பண்ணுறவங்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. எந்த சம் நீங்கள் லீவ் அவுட் பண்ணாதீங்க. அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸோ ஈஸியாக ஒரு 60+ எடுக்கிறதுக்கு உண்டான என்னென்ன சாப்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் டு கெட் பாஸ் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
ஸோ எந்த சம்ஸ்லாம் நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சம்ஸை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் உங்களால் எக்ஸாமில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சார் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் போது இது வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சா என்னமோ நல்லாயிருக்கும். ஸோ கிவ் த சப்ஸ்கிரைப். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.